தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் நீண்ட நாட்களாக நடைபெற்றிருந்த இந்த வழக்கில் நெருப்பாற்றில் நீந்தி நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்திருக்கிறார் ஓசி புகழ் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். சீட்டு கிடைக்கலையேன்னு ஆதங்கத்துல வந்தவங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு கூட்டு புழுக்களை அப்படியே அரவணைக்கிறதுக்காக பேசின பேச்ச வெளியே விட்டு இன்னைக்கு திணற அடிச்சிட்டீங்களே ஆசாவையும் அறிவாலயத்தையும்ன்ற கேள்விதான் எழுது. என்ன விவரம், அப்படி என்னதான் பேசினாரு, எதனால இப்படி பத்தி ஏறியுதுன்ற விவரங்கள்லாம் உள்ள பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை தட்சண பிரதேசம் என்று பெயர் மாற்றி விடுவார்கள் என்று திமுகவினர் பேசினார்கள். குறிப்பாக முதலமைச்சர் பேசினார். இதற்கு பதிலடி தரும்படியாக வானதி சீனிவாசன் கருணாநிதி தேசம் என்று வைத்து விடுவார்கள் என்று கவுண்டர் அடித்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். இப்படியா கூட்டணி வைப்பீங்க? கூட்டாஞ்சோறு மாதிரி 10 வீட்டுல வாங்கி கலக்குன்னு கலக்கி 150 பேரை சேர்த்து ஒரு சட்டையா தைச்சு போட்டிருக்க. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்ன மாதிரி இருக்கணும் கெத்தான்னு சொல்றாரு சீமானவர்கள். திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்ற விஜய் அவர்கள் கால் வச்ச இடமெல்லாம் கன்னிவடியா இருக்குதேப்பான்ற மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு வந்த காவலரின் கால் கட்டாகி இருக்கிறது. அதே போல இங்கிருந்து செல்லும் போது ஒரு பெண் ரசிகை என்ன சொன்ன என்று ஒருமையில் பேசி ஒரே சண்டையாகி இருக்கிறது. திட்டி இருக்கிற ஒரு நபர். என்ன நடந்தது? விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். விழுப்புரம் மாவட்டம் பூந்துறை சும்மா அருமையா இருக்கு. ஷூட்டிங் எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம்மன் குவாரியில முறைகேடுன்னு சொல்லி வழக்கு போயிட்டு இருந்தது. இதில் பாருங்க அவெல்லாம் அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்லை, புடிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சியா அப்படி இப்படின்லாம் பேசி பாவையா பதவியெல்லாம் விட்டு இறக்கினீங்களேயா, மனசாட்சி இருக்கா? ஒருத்தர் அவனை காப்பாற்றணும் அப்படின்லாம் பாட்டு போட்டாங்க. டே தம்பி, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் கூட இல்லடா, அந்த ஸ்கூல் இடமே என்னதான்டா அப்படின்ற மாதிரி தகுந்த போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக விடுதலையாகி இருக்கிறார். ஆஃப்டர் ஆல் ஒரு 28 கோடி இதுக்காயா என்ன இந்த அளவுக்கு கேள்வி கேட்டீங்கன்னு இன்னைக்கு அவரு கேட்கிறாரு. பொன்முடி எல்லாரையும் பார்த்து, குறிப்பா திமுக தலைவரை பார்த்தும் கேட்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா பையனுக்கு தானே சீட்டு கொடுத்திருக்காரு, அப்பாவுக்கு கொடுக்கலையே. ஒரு சாமானியன் பார்வையில இருந்து பார்த்தா என்னையா ஸ்ட்ரக்சர் இது? அப்போ அவரு திருடலையா? அப்போ அவர் செம்மன் குவாரி முறைகேடு பண்ணலையா? அப்போ புகார், இவ்வளவு நாட்களாக நடந்த விசாரணை, மக்கள் வரிப்பணம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கு. பல வழக்குகள்ல இப்படியான நபர்கள் விடுதலை ஆகி கொண்டே வருவதும் அவர்கள் குற்றமற்றவர்கள், சாட்சியங்கள் சரியாக விசாரிக்கப்படவே சொன்னாங்களேயா, விஞ்ஞான ஊழலுக்கு பேர் போனது திமுகன்னு சொன்னாங்களேயா, அது மீண்டும் மீண்டும் மெய்ப்பிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு தேர்தல் நேரத்துல இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படியாக ஒரு தாக்கத்தை தேர்தல் களத்துல எதிர்க்கும் அப்படிங்கிறதை தாண்டி பொன்முடி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இருந்த ஒரு தடை, பல தடைகள்ல ஒரு தடை நீங்கி இருப்பதாக திமுக பார்க்கிறது. இருந்தாலும் இதுதான் உண்மையா, இதுதான் தீர்ப்பா, இதுதான் சரியா அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட போகாமல் மனதிலேயான் இருக்கிறது. அறிவாலயம் நிம்மதியா அபாடான்னு எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்கப்பா, காலியா நிம்மதியா இருக்கலான்னு உட்காந்து, என்னவோ நடக்கட்டும் நிம்மதியா உட்காரலான்னு அந்த வெளியில ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருப்பார்ல, அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அதை விடாம பொறுக்க முடியாம ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரே டேமேஜ் பண்ணி நடத்திட்டாங்க ஒரு விஷயத்த. பிரபலமான நபர் தாஸ் அப்படின்னு முடியும். முன்னாடி தனுஷ் படத்தினுடைய பேரு இருக்கும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல முடியாது. அவர் ஒண்ணும் கேஸ் போட போறதில்ல. இருந்தாலும் கண்ணியம் கருதி அவர் பேரை நம்ம சொல்லல. அவரு ஒரு வீடியோவை இல்ல ஆடியோவை வீடியோவா லீக் பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா முன்னாள் இல்ல எம்பி ஆர் ராசா, எம்பி ஆர் ராசா, ஒருவேளை இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஆயிடுமோன்னு நினைச்சு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவருதான் பேசுறாரு. இதுல என்னன்னா அந்த ட்வீட்டுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு போறாரு. இது கண்டி பொய்யா இருந்ததுன்னா என் மேல டிஃபர்மேஷன் வழக்கு போடு. உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என் மேல டிஃபர்மேஷன் போட்டு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இதுக்கு இருந்தா போடு. இது பொய் தானே, இது தானே, போடுறா வழக்கு, நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு நிறைய நேரம் இருக்குதுடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் போட்டிருக்காரு. ஆனா இணையம் முழுக்க இந்த ஆடியோ தான் வருது. என்ன ஆடியோ அப்படின்னா, ஆர் ராசா அவர்கள் பேசுகிறாரு. ஒரு கவர்டு, அதாவது ஒரு அரங்குல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களை வச்சுட்டு யாரோ சீட்டு கேட்க வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரியான அந்த சம்பாஷணை. அதாவது டிஆர் பாலு மாதிரி பேசாம ரொம்ப
பாவம் கூப்பிட்டு வச்சு நல்லா என்னென்ன நடக்குது, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, எனக்கு என்ன நடந்திருக்கு, சுத்தியில இருக்கவங்களுக்குலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாவம் விளக்கமா விளக்கி அந்த திமுக கூட்டணி அப்படியே ஒட்ட வச்சு தச்சிடலாம்னு பார்த்திருக்காரு. அந்த தச்சதுல இருந்து ஒண்ணு இப்படி வெளியில அப்படியே எடுத்து இந்த விட்டுருக்காரு. வீடியோவையும் சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளையும் பாருங்களேன். பெரிய பிரச்சனைகள்ல எல்லாமே ஆராசா போய் சமாதானப்படுத்துறார். குறிப்பா எஸ்.ஆர். ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அவங்க வந்து டி.ஆர். பாலு அவருடைய இல்லத்துக்கே போய் தன்னுடைய சக தோழர்கள் மூலியமாக அமைதியான முறையில இறைஞ்சி கொண்டிருந்தார் இறைவனிடம். அவர் அதற்கான அருள் புரிந்து கொண்டிருக்கும் அப்படின்னாரு. உடனே இவரு அந்த கேண்டிடேட்டை அறிவிச்சவங்களை கூட்டு போயிட்டு ஆராசாவும் கூட போயிட்டு எஸ்.ஆர். ராஜாவை பார்த்து வாழ்த்து வாங்குறாங்க. சோ ஸ்மூத் ஆயிடுச்சா? இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே வந்து இந்த ஆடியோவோடு ஒத்து போகிறதா? அவர் என்ன அந்த ஆடியோல சொல்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் பொறுங்க, திமுக தலைமையில மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவரு அதுல பேசியிருக்காரு. அது பலம் நழுவில் பாலில் விழுந்து அந்த பால் ஆராசாவின் கைவசம் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப வெளிப்படையான பேச்சா இருக்குது. இது உண்மையா, இதுல அவர்தான் பேசினாரா அப்படின்றதெல்லாம் ஒத்தி இல்ல வச்சு அவர் பட்ட கஷ்டமெல்லாம் சொல்லியிருக்கிறாரு எல்லார்கிட்டயும். நான் படாததாயா, எனக்கு நடக்காததாயா அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலத்துல 2Gல ஆரம்பிச்சு இந்த G வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே புட்டு 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 வச்சிருக்காரு. திகார் சிறையில நான் இருந்தபோது யாரும் வந்து என்ன பார்க்கலங்கிற ஆதங்கத்தை வெளிப்படையா சொல்றாரு. வெளிப்படையா பேரே சொல்றாரு, யார் யார் என்ன வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேரையுமே சொல்றாரு. கனிமொழி மேடம் மட்டும்தான் வந்து என்னை பார்த்தாங்க அப்படின்றதும், மற்றவர்கள் யாருமே என்னை கவனிக்கல, முழுசும் நானா வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான சில சம்பாஷணைகள்லாம் இருக்கு. இது ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். ஆனா திமுகவை சாய்க்கிறதுக்காக போலியான ஆடியோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் பழையபடி சொல்றாங்க. இல்லப்பா, ஏற்கனவே ஒரு ஆடியோ வந்ததேப்பா. பிடிஆர் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அதை வருஷத்துல அமுக்குன்னு அமுக்கி அவரை கொஞ்சம் இறக்கி இப்பதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்ததுக்குள்ள செம்ம டைமிங், வேற லெவல் டைமிங்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இணையத்தில் நீங்க கொஞ்சம் மெனக்கெட்டு தேடினால உங்களுக்கே கிடைக்கும். நீங்களும் கேட்டு ரசிச்சு அதனுடைய பொருளை உணர்ந்து அதுக்கு பொருளுரை எழுதுங்க. உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு திருச்சிக்கு போயிருக்காரு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக. இன்னைக்கு என்ன வியாழன், என்னவோ வியாழன் சொன்னாங்க. இன்னைக்குலாம் வேற பாட்டியா? இல்ல இன்னைக்கு வேற பாட்டு பாடினார் தெரியல. போறதுல இங்க கிளம்புறதுல இருந்து அதகால ஆரம்பிச்சிருச்சு. கிண்டியில அவர் போகும்போது அவருடைய வாகனத்தை பார்த்து ஒரு 2 வீலர்ல வந்த ஒருத்தர் ஏதோ திட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்த டிவிக்கு ரசிகர் என்ன சொன்னன்ற மாதிரி அவங்க வேகமா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் மறுபடியும் அந்த பெண்ணை கெட்ட வார்த்தையில ஏதோ ஒரு திட்டிருக்காரு போல இருக்கு. ஏன்னா அந்த வீடியோ மட்டும் தான் இருக்குது, ஆடியோலாம் எதுவுமே பதிவாகல. இவரு டே டே டேன்னு சொல்லி இந்த லேடி மறுபடியும் துரத்திட்டு போறாங்க. அவன் ஒரே முறுக்கா முறுக்கிட்டு போயிட்டான். இந்த ஒரு பஞ்சாயத்துல அப்படியே அவர் போய் வாகனம் போய் திருச்சியில ஏர்போர்ட்ல இறங்குது. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளாக் கேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பவுன்சர்ஸ் பேரிகார்ட்லாம் வச்சிருக்காங்க. அங்க வந்து சரியான பஞ்சாயத்து. 4 முறை வந்திருக்காரு, எப்பயாவது இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? போலீஸ்காரங்க வைக்கலன்னு சொல்றாங்க, எதுக்கு இப்படி அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு who are you அப்படின்றாரு. அங்க பார்த்தாராங்க. அப்புறம் போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் அவங்கள தூக்கி விட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் பிரச்சாரத்துல போகும்போது ரோட் ஷோ போகும்போது வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இளநீ கொடுத்தாங்க. சார், நீ இளநீலாம் குடிக்காதீங்க, அது உங்க ரசிகர் தான் கொடுக்குறானா இல்ல வேற என்னன்னே தெரியாது. விமர்சனங்கிறது வேற. பட் இந்த மாதிரி பொது வழியில எவனோ எதையா குடுக்கறான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, அவர் இளநீ குடிக்க கூடாதா? எல்லாரும் கடையில உட்கார்ந்து நல்லா பாருங்க, போயிருவாங்க, கேமரா போயிரும், அவன் டீ கண்ணு முன்னாடியே போடுவான், அதை வாங்கி குடிப்பாங்க. அந்த சூட்சமம் இன்னும் தெரியல இல்லையா? நீங்க எவனோ ஒருத்தர் இளநீ கொண்டு கொடுக்குறான், அதுல அட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 10 நாள் பேதி போற மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்தாங்கன்னா பிரச்சாரம் போயிரும்ல. அதை போய் நம்ம போய் வழக்கு போட்டு எவன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் விஷப்பரிச்சா தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அஜித் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, கை கொடுக்கறதா வந்துட்டு அந்த பிளேட் இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்ப விஜயும் அஜித்தும் இருக்க மாதிரியான போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அஜித் யார் இல்ல, ஏன்னா எடப்பாடியும் அஜித்தும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா. இப்ப இவங்க இதுல விஜயும் அஜித்தும் அதே மாதிரி இப்ப எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வழக்கமா தேர்தல் பிரச்சாரம்னாவே ஆம்புலன்ஸ் வர்றது நிக்கிறதும் இவங்க வழி கொடுக்கறதுமா எல்லாருமே ஒரு இது இருக்குல்ல. திமுகவுடைய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ பேசுற கூட்டத்துல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு, அவங்க எத்தனைக்கு வழி விட்டாங்க சொல்லுங்க நீங்க?
இப்ப சமீபத்துல இப்போ இங்க பாருங்க, நீங்க திமுக அது பத்திலாம் ஏங்க கேட்க அவங்களுக்கு மட்டும் கூடாதுங்க. வர மாட்டேங்குது? திமுக பத்திலாம் கேட்க கூடாதுங்க. அவங்க எல்லாமே கரெக்டா பண்றாங்கங்க. ஏங்க எப்படிங்க கேட்பீங்க இந்த கேள்விய? அது இப்ப வழக்கமாவே தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்க? அடுத்த நாள் நியூஸ்ல வரும்போது ஆம்புலன்ஸிற்கு வழி விட்டார் இவர். ஆம்புலன்ஸிற்கு இறங்கி வந்து ஆபத்தில் இருந்தவரை காப்பாற்றி கார்ல போட்டு கொண்டு போன அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்திருக்கு தாவேகா. சமீபத்துல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூட்டத்துல இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது. உள்ளலாம் சொல்றா அந்த ஆம்புலன்ஸ் வேற. ஓட்டு போற பிக்கப் பண்ண போறியா இல்ல ஹாஸ்பிடலுக்கு போற, எதுக்குடா இந்த சிரிப்பு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சிரிச்சிட்டு வர்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுல எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, இன்னும் இந்த ஆம்புலன்ஸ் ஃபார்முலாவும் மறக்கலையா அப்படின்ற மாதிரி பேசிக்கொண்டிருக்கும் நிலையில ஒரு அது எப்படி வந்து முன்னாடி ஒரு ரசிகர் இடறி விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அப்புறமா அவர் இல்லாமலேயே போனாரோ அது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உடனே காரை விட்டு கீழே இறங்கி அவங்கள போய் நலம் விசாரித்திருக்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு கருத்தையும் அப்படியே குதிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி அவர் வர பவுன்சர் கீழே வந்து குதிக்க ஒரே பரபரப்பு ஏற்பட அதுக்குள்ள கீழே விழுந்தவங்களே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி அதுக்கப்புறமா திரும்பி அவர் மேல ஏறுறாரு. ஒரு செம்ம சீனா செம்ம மாசா ஏர்போர்ட்ல இருந்து விஜயுடைய பிரச்சார வாகனம் வருது. இதுதான் வருது. ஆப்போசிட்ல போறக்கூடிய ரோடு, அந்த ரோட்லயும் டூ வீலர்ல ஸ்பீடா வர்றாங்க. தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய மதிப்பை கெடுக்கும். தற்குறின்னு சொல்லி எத்தனை வாட்டி தான் சொல்லுவாங்க. இல்ல எத்தனை பேருக்கு தான் ஆபத்து ஏற்படுது இதனாலன்றத. உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல, அங்க பாதுகாப்பு கொடுக்கிற போலீஸுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம அடி வாங்கிடி ஒரு காவல் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. கழுத்து புரண்டு அவர் தூக்கிட்டு போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. பாதுகாப்புக்கு வந்த காவலர் தானே. அதுவும் வந்து நம்ம ஆதவர்ஜுனாவுடைய கார் ஏறினதாகவும் சொல்லப்படுகிறது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, இதை மட்டும் தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சீமான் அவர்கள் இப்ப சூஸ் பண்ணிட்டாரு தனக்கு எதிராக யாரு நிக்கிறாங்கன்னு. டெய்லி வச்சு செய்யறாரு. தாவேக்காவை விட்டாம வச்சு கிழிக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கிழிஞ்ச சட்டையை அப்படி இப்படி தைச்சு 150 தையலை போட்டு ஒன்னாக்கி ஒரு சட்டையாக்கினா பெரிய கூட்டணி ஆயிடுமையா அப்படின்னு ஒரு வேகமா ஆவேசமா கேள்வி. எதுக்கெல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு. 10 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பாட்டை போட்டு கலக்கி கூட்டம் ஜோராக்கிட்டீங்கன்னா அது கூட்டணி ஆயிடுமா? என்ன மாதிரி இருக்க முடியுமா? உன்னால கூட்டணி இல்லாம நில்ல. அங்கங்க லெட்டர் பேட் இருக்கிறவன் அவன் இவன் எவனாவது ஒரு அமைப்பு வச்சிருக்கவன் போனவன் வந்தவன் அத்தனை பேரையும் கூப்பிட்டு எனக்கு ஆதரவு எங்கிட்ட பாரு 150 பேருன்னு சொல்றியே, ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி தாவேக்காவை பார்த்து கேட்கிற மாதிரி கேட்டிருக்க. ஏன்னா இந்த சைட்லாம் பார்த்தா இங்கேயும் திமுக பார்த்து கூட கேட்கலாம். ஏன்னா எல்லா மழைக்கு ஒதுங்குறவங்க, அந்த சைடு நிழலுக்கு ஒதுங்குறவங்க, இந்த சைடு இதுக்கு ஒதுங்குறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு 26 தானே உங்களுக்கு அதிகப்படியான கட்சிகளுடைய கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. 150ன்றாரு. அதனாலதான் அவர் வேற யாரையோ சொல்றாரு. அப்படி லெட்டர் பேடுன்னு வேற சொல்லிட்டார்ல. இந்த சைடு அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால லெட்டர் பேட் இல்லைனால இது தாவேக்காவை பத்தி தான் சொல்றாருன்றத புரிஞ்சு. அவர் என்னன்னா சீமான் 150 லெட்டர் பேட் அமைப்புகள்ன்றாரு. சோ இந்த சிறுபான்மை நல அமைப்புகள் ஏதாவது அதுல நிறைய இருந்து அத பத்தி சொல்றாரா? விஜய்க்கே தெரியுமான்னு தெரியல. இல்ல எத்தனை பேர் நிஜமாவே ஆதரவு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஆனா அவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதை பேசி இருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. இந்த என்ன மாதிரி நின்று ஒரு தடவையாவது ஜெயிச்சு காமிங்களையா, அப்பதான் ஏன் தெரியும். நான் பாரு எப்படி அடிப்படையில இருந்து கஷ்டப்பட்டு என் வாக்கு வங்கி இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறேனே. பாவம் அவரு கஷ்டம், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ இப்படி வந்து இப்படி சைடுல வந்து எடுத்துட்டு போயிருவியோன்ற ஒரு கவலையும் இருக்கதான் செய்யுது. இந்து சொல்றியே, இந்துனா இந்து உப்புடா, நீ இல்லடா. இந்து என்பவர்கள் இந்துக்கள் அல்ல, ஆக்கப்பட்டவர்கள். ஐயா ஒரு கமலஹாசன் போதும், அதுக்கே தாங்க மாட்டேங்குது. சொன்னதுல வந்து என்னன்னா, இந்துக்கள் என்பது இந்துக்களாக இல்லை, அவர்கள் இந்துக்களாக ஆக்கப்பட்டவர்கள் என்றத நல்ல அவருடைய தமிழன் இந்து அல்ல, தமிழன் இந்து அல்ல, அதுதான் பாயிண்ட். அப்படிதான் சொல்லிருக்காரு. சோ இந்துக்களாக ஆக்கப்பட்டவர்கள் என்ற மாதிரி. ஏன்னா அவர் முதல்ல பாட்டு பாடி தானே ஆரம்பிச்சாரு. முருகனை பாட்டு பாடி ஆரம்பிச்சாரு. சோ அவரும் பிரச்சார களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார். முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்டிஏ கூட்டணி ஜெயிச்சுது அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து தக்ஷண பிரதேசமா மாத்தினுடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இன்னும் பல விஷயங்களை சொல்லி இந்த ஆபத்துக்கெல்லாம் வந்துடும், பாசக உள்ள வந்துடும், ஏன்னா அங்க செக் போஸ்டே போடல அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தி இருந்தார். இது எத்தனை நாளைக்கு தான், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்ல போவீங்க அப்படின்ற மாதிரி இல்ல. இதுக்கு கேரளால இருந்து கவுண்டர் வருது இதுக்கு. பினராயி விஜயன் சொல்றாரு, பாசக உள்ள வந்துடும் காங்கிரஸை சேர்த்துக்கிறீங்க தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு. யார பார்த்து சொன்னாரு நமக்கு தெரியாது. அதுக்கு
இதுக்கு வானதி சீனிவாசன் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கோவையில குண்டு வெடிப்பு வெடிச்சது. அந்த குண்டு வெடிப்பு வெடிச்சு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கோவை பின்னோக்கி போயிடுச்சு. இன்னைக்கு பெங்களூரு போல இருக்க வேண்டிய ஒரு நகரம் இன்னைக்கு அதை நோக்கி போராடி கொண்டிருக்குது. சிலிண்டர்ல வெடிச்சது. அதை பார்த்தா சிலிண்டர் தான் வெடிச்சது, சிலிண்டர் குண்டுலாம் வெடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உருட்டுறாங்க. எப்பெல்லாம் இவங்க வர்றாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ அடுத்த முறை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமாயின் தமிழ்நாடா இருக்காது, கருணாநிதி தேசம். கரெக்டா தான் இருக்குப்பா. ஏன்னா எங்க பார்த்தாலும் எந்த கட்டடத்தை கட்டினாலும் பேரை வைடா, எந்த இடத்த போனாலும் போயாடா, ஒரு பெரிய பேனாவையும் வெயிடான்ற மாதிரி பேரு பேனா சிலை சுத்தி சுத்தி வந்து கடைசியா பேர் மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 50 ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய சாதனைகளை செய்த திராவிட மாடல் அரசுனால ஒரு பேனா வைக்க முடியல, அதுக்கு அனுமதி கிடைக்கல. காசு இருக்கும்போதே பிளான் போட்டாங்க பாருங்க, சீமான் போன்றவர்களால் அது தவிடுபடி எழுதாத பேனாவிற்கு எங்கே இடம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு, வைக்க முடியல. ஸோ இந்த கருணாநிதி தேசம் அப்படிங்கிற கவுண்டர் பேசுபொருளாகி இருக்கு. பலரும் பல விஷயங்கள் பேசி கொண்டிருக்கும் நிலையில பாஜக என்னப்பா அண்ணாமலை நிப்பாரா போக மாட்டாரா, அவர் நிக்க மாட்டேங்கிறாரு, மொடக்குறிச்சி வேணாங்கிறாராம்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைவர்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. மொடக்குறிச்சி வேணாங்கிறாராம்ல, பியூஷ் கோயல் வந்து அவ்வளவு விடிய பேசினாராம். விடிய என்னையா பேசுறீங்க, இவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து அப்படி இல்லப்பா, இல்ல நைஸா மயிலாப்பூர் அப்படின்னு இருக்காரு பியூஷ் கோயல். என்னது அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க எந்திரிச்சு, ஐயா நான் துவங்கிட்டேன் ஐயா, உன்னை யாருமா துவங்க சொன்னாங்க, அப்படி உட்காரு அப்படின்ட்டு. இது கிடையாது கோவை இல்ல வடக்கு கிடையாது, கோவை வடக்கு, இப்படி மயிலாப்பூர் பக்கம் அப்படி இப்படின்னு ஊசலாடி ஒரு வேளை இன்னைக்கு வந்துரும் நினைக்கிறேன். காங்கிரஸ்ல பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஒரு சீட்டு 5 கோடின்னு பேரம் பேசி, அது வேற, அது இன்னும் உச்சபட்சத்துல இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்குது. இங்க ஒண்ணுமே இல்லையாப்பா, வாங்கினதே 27 சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னா அண்ணாமலை என்ற ஒருவரால் இங்கு ஒட்டுமொத்த தேர்தல் இடங்களை அறிவிப்பதற்கான இடங்கள் மாதிரி ஸ்ட்ரக் ஆகி, சத்தியமூர்த்தி பவனே நீ காலி, எல்லாமே டெல்லிக்கு போய் உட்காந்துருக்காங்களாமா. எல்லாம் நிக்கிற யார் வேட்பாளர் நினைச்சா, ஐயா நான் எழுதி வச்சுட்டேன், என்னைக்கா தாக்கல் பண்ணலாம், ஐயா 6ஆம் தேதியான்னு போய் கெஞ்சுறாங்களா. பாஜக அண்ணாமலைக்கு நிகராக காங்கிரஸில் செல்வ பெருந்தகை இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துல பேசு பொருளாயிட்டு இருக்கு. தேசிய கட்சிகள் நின்று இப்ப வேட்பாளரே அறிவிக்கல, ஆனா நாங்க தான் பெரிய நாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, எப்படிப்பா, இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சீக்கிரமா அறிவிங்க அப்படின்னு சொன்னா இன்று மாலைக்குள் வந்து சொல்லி முதலமைச்சர் இது காங்கிரஸினுடைய சீட்டுக்கு என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று இரவுக்குள் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆகாய மார்க்கமா கேரளாவுக்கு போறாரு, தமிழ்நாட்டினுடைய ஆகாய மார்க்கத்தை தாண்டி தான் போறாரு. அப்படி பார்த்துட்டு தமிழ்நாடா அங்க போய் இறங்கிறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு. என்ன இது, நான்லாம் அவரெல்லாம் பிரதர், அவர் கொடுத்த ஸ்வீட், நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், அவர் கொடுத்த ஸ்வீட்டை ஒண்டியால உட்காந்து சாப்பிட்டேன். அவரு டீ குடிக்கிறாரு தாயா, நாங்களும் இங்க டீ குடிச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்றது அங்க இருந்து பார்த்து தானே அதெல்லாம் செய்யறாங்க. பத்தாத்துக்கு இந்த திருமாவளவன் வேற பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என் கூட்டணியில் இருந்துகிட்டு என்னோட இதுக்கு எதிராக சொல்றாங்க. சரி, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்ததுனால என்னால எதுவும் செய்ய முடியலன்ற மாதிரி ஒரே விஷயமா போயிட்டு இருக்கிறதுனால பாசகவும் இப்படி பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த தகவல்லாம் வந்திருக்கு. ஆனா இது எல்லாம் அப்படியே அடிக்கிற மாதிரி கருணாநிதி தேசம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அக்காவை நல்லா பேர் வைக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சு கொடுத்துக்கிறாங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைன்ஸ். நன்றி.